RSS என்கிற விரியம் பாம்பின் குட்டிகள் ஒவ்வொன்றும் அது பொய் மட்டும்தான் சொல்லுவேன். நான் தான் சொல்றேன். இப்ப நரேந்திர மோடி சொல்லட்டும், எங்கேயாவது இந்து பெண்களின் தாலியை அறுத்து இஸ்லாமியர்களிடம் கொடுப்போம் என்று காங்கிரஸோ மன்மோகன் சிங்கோ எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இவ்வளவு கேவலமா ஒரு மனுஷன் பேச முடியுமா? இவர் தான் தலைவர். யாரு? அண்ணாமலை மாதிரியான ஆளுகளுக்கான தலைவர் யாருன்னா மோடி. சோ மோடிக்கான சிஷியன் யார் இருப்பாங்க? அண்ணாமலை மாதிரியான ஆட்களா தான் இருப்பாங்க. இப்போ இந்த பேச்சையொட்டி விமர்சனம் வச்சிருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாரும் முதல் கட்ட வாக்குப்பதிவிலே பெரிய அளவில் தோல்வியை தழுவி இருக்குது பாஜக. அந்த தோல்வி பயத்தில் தான் அப்படி பேசுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவங்க தோத்துட்டாங்க, ஆல்ரெடி தோத்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரு, அப்புறம் காட்மாண்டுக்கு போனாரு. காட்மாண்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் எங்கேயுமே அவர் பிரச்சாரத்துக்கு போகல. நீங்க தமிழ்நாட்டுக்கு திரும்ப திரும்ப வரேன்னு சொன்ன அமித்ஷா ரோட் ஷோங்கிற பேர்ல பிளாப் ஷோ நடத்துறாங்க. அந்த பிளாப் ஷோ எல்லாத்தையும் அவர் ரத்து பண்ணிட்டு வேற இருந்தாரு. இதுதான் அவங்களுடைய நிலைமை. இது வட மாநிலங்களிலும் வரும். அவர் குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வருமையானால் இந்த மாதிரியான கலவரங்களும் வன்முறை சம்பவங்களும் என்ன வரும்? பார்லிமெண்ட்டுக்குள்ள உள்ள போனது எப்போ? நரேந்திர மோடி இருந்த போது தானே. சீனா இந்தியாவுக்குள்ள வந்துட்டதா சொல்றது எப்போ? நாடாளுமன்ற கட்டடம் தாக்குதலுக்கு உள்ளானது எப்போ? அது யார் ஆட்சி காலத்துல? ரொம்ப அசிங்கமா இல்லை இதை பேசுறதுக்கு. உங்க முன்னால ஒரு மைக்கு, உங்களுக்கு ஆமாம் சாமி போடுற ஊடகம் இருக்குன்னா எதை வேணாலும் சொல்லுவீங்களா? ஒன்றிய அரசாங்கம் உங்க கையில, மாநில அரசாங்கம் உங்க கையில. கடந்த மே மாசம் 3ஆம் தேதி தொடங்கி மணிப்பூர் எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்போதும் கூட தேர்தலின் போது துப்பாக்கி சூடு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் 70,000 பேர் அகதிகளாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு பேசுறதுக்கு எங்கிருந்து நாக்கு வருது? குறைஞ்சபட்ச நேர்மை இருந்தா இதை யாராவது பேசுவாரா? அவர்களுக்கு தேசத்தை பற்றி, தேசத்தில் இருக்க மக்களை பற்றி, அவர்களுடைய நலன்களை பற்றி அது எல்லாம் கவலையே இல்லை. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணும். இந்தியாவே அழிஞ்சாலும் பரவாயில்ல, தங்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக மோடியும் அமித்ஷா கூட்டமும் என்ன செய்யும் என்பதற்கான ஒரு உதாரணம், சமீபத்திய உதாரணம் இதுவே தவிர அவங்க ரெகுலரா இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ECI இந்த மாதிரியான பரப்புரை மீது அவங்க எடுக்கிற இந்த ஸ்டாண்ட், ECI எப்படி எடுக்கும்? நரேந்திர மோடி அமித்ஷாவினுடைய மடியில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டி போல அவர்கள் சொல்லுவதற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறது. எனவே அது பெருசாலாம் ஒன்றும் குறைக்க கூட செய்யாது. கடிக்கிறத விடுங்க, அது குறைக்க கூட செய்யாது. ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜர். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைக்கு ராஜஸ்தானின் பரப்புரையில் மோடி அவர்கள், சென்ற அரசாங்கம் நாட்டின் வளங்கள் அனைத்தையும் உங்களிடமிருந்து பறித்து முஸ்லிம்களிடம் கொடுக்க இருக்கிறது, அப்படியான ஒரு திட்டத்தில் இருந்தது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மோடியோட அழுகிப்போன சிந்தனையினுடைய வெளிப்பாடு அது. அவர் இயல்பாக அப்படி தான் சிந்திப்பார். வேறு ஏதாவது நாகரிகமாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் புறச்சூழ்நிலைகளின் தாக்கம் வேறு வழி இல்லை என்பதற்காக அப்படி பேசுவாரே தவிர, அடிப்படையில் அவர் சிந்தனை அழுகி நாற்றம் எடுத்த மிக மோசமான ஒரு வன்முறைகளை மட்டுமே கட்டமைக்கிற சிந்தனை என்று சொல்லணும். எந்த இடத்துல தாலியை அறுத்துருவாங்க அப்படின்னு எந்த இடத்துல இருக்குது? தாலியை அறுத்து முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு எந்த இடத்துல இருக்குது? நரேந்திர மோடி பேசுகிறது அது உண்மையா? ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு கூட்டத்தில் பேசும்போது மன்மோகன் சிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், SC, ST, OBC, மைனாரிட்டிஸ், பெண்கள், குழந்தைகள் இவர்களுடைய நலன் குறித்து ஒரு சொல்கிறார். அதில் SC, ST சப் பிளான்லாம் நம்ம அதை நம்ம புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய ஒரு பகுதியாக மைனாரிட்டிஸ், எஸ்பெஷலி முஸ்லீம் மைனாரிட்டிஸ், அவங்களுக்கு இதில் ஒரு கூடுதலான பங்கு இருக்குதுன்னு சொல்கிறார். இந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்க பணத்தை எடுத்துருவாங்க, உங்கள் வீட்டை எடுத்துருவாங்க, உங்கள் நிலத்தை எடுத்துருவாங்க, உங்கள் வெள்ளி பாத்திரத்தை எடுத்துருவான், உங்கள் தங்கத்தை நகைகளை எடுத்துருவான், உங்கள் கழுத்தில் கிடக்கிற தாலியை அறுத்துருவான்னு பேசுகிறது இருக்கு இல்லையா? ஒரு 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 மிகவும் தரந்தாழ்ந்த ஒரு வன்முறையை தூண்டுவதற்கான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு அம்சம்தான். இந்த தேர்தலில் இப்போது ஹிந்து அவங்க ஒரு ஒப்பீனியன் போல் ஒன்று எடுத்திருந்தாங்க. அதில் இந்திய மக்களை பாதிக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகள் 2 சொல்லியிருந்தாங்க. ஒன்று வேலையின்மை, அது ஒரு 27%. இன்னொன்று விலைவாசி உயர்வு, அது ஒரு 23%. அவங்க விலைவாசி உயர்வு என்பதை பணவீக்கம் என்கிற அந்த இதில் கொண்டு வந்திருந்தாங்க. 50% பேருடைய மிகப்பெரிய கவலையாக வேலையின்மையும் விலைவாசியும் இருக்கிற போது நீங்கள் இந்து பெண்கள் கழுத்தில் இருக்க தாலியெல்லாம் அறுத்து கொண்டு போய் அதை இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவான்னு சொல்கிறது எவ்வளவு அழுகிப்போன கேவலமான மனநிலை.
அது வெறும் தேர்தல் தோல்வி என்பதை மட்டும் பார்க்கல. அவங்க தோத்துட்டாங்க, ஆல்ரெடி தோத்துட்டாங்க. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், வெறும் தோற்று போனதால் மட்டும் அவங்க இதை பண்ணுறவங்க இல்லை. அவங்க வெற்றி பெற்றாங்கன்னாலும் இதே விஷயத்தை பேசுவாங்க. இவங்க இப்போ ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணுறாங்க, ஒரு புதிய பிரச்சார முறையை வடிவமைக்கிறாங்க. அமித்ஷா திரும்பவும் போய் தோற்று போன அந்த கேவலமான ஒரு விஷயத்தை இப்போதும் பீகாரில் பேசியிருக்கிறார். நீங்கள் ஆர்ஜேடி வெற்றி பெற்றால் அது பெரிய கலகம் நடக்கும். எவன் கலகம் நடத்துவான்? ஆர்ஜேடியும் ஜேடியும் இவ்வளவு நாள் ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்களா, கலகம் வந்துடுச்சா? அவர் குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வருமையானால் இந்த மாதிரியான கலகங்களும் கலவரங்களும் வன்முறை சம்பவங்களும் என்ன வரும்? பார்லிமெண்ட்டுக்குள்ளே உள்ளே போனது எப்போ? நரேந்திர மோடி இருந்தபோது தானே. 4 பசங்க போயிட்டாங்கல்ல, செங்கோலை வச்சேன் கருங்கோலை வச்சேன்னு பேசிகிட்டு இருக்கிற போது தானே 4 பசங்க ரொம்ப சாதாரணமாக நடந்து போய் கேஸை விட்டு போனானுங்க. நீங்கள் தேசத்தில் ரொம்ப பெரிய பாதுகாப்பில் பெரிய புலிகள்னு பேசிகிட்டு இருந்த காலத்தில் தானே கார்கிலுக்குள்ளே வந்தாங்க. இப்போ பலரும் சீனா இந்தியாவுக்குள்ளே வந்துட்டதா சொல்கிறது எப்போ? நாடாளுமன்ற கட்டடம் தாக்குதலுக்கு உள்ளானது எப்போ? பத்தான்கோட்டுக்குள்ளே, அதாவது பத்தான்கோட் ஊரி ரெண்டும் இராணுவ தளங்கள், ரெண்டுக்குள்ளேயும் தீவிரவாதிகள் உள்ளே 24 மணி நேரம் தேடி அப்புறம் கண்டுபிடிச்சி கொண்டீங்களே, அது யார் ஆட்சி காலத்தில்? ரொம்ப அசிங்கமாக இல்லை இதை பேசுகிறதுக்கு? உங்கள் முன்னால் ஒரு மைக்கு, உங்களுக்கு ஆமாம் சாமி போடுற ஊடகம் இருக்குன்னா எதை வேணாலும் சொல்லுவீங்களா? நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாட்டினுடைய தேச பாதுகாப்பில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வரக்கூடாது. இதில் இவருன்னு பார்க்கக்கூடாது, அவருன்னு பார்க்கக்கூடாது. ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரியான தாக்குதல்களும் பயங்கரவாத தாக்குதல்கள், தீவிரவாத தாக்குதல்கள் என்பது எல்லா காலத்துலேயும் நடக்குது. ஆனால் மிக அதிகமாக நடந்தது இவர்கள் காலத்தில். மற்ற நேரத்தில் யார் நடத்துவாங்க? இவர்களே அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசாங்கம் உங்கள் கையில், மாநில அரசாங்கம் உங்கள் கையில். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி தொடங்கி மணிப்பூர் எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்போதும் கூட தேர்தலின் போது துப்பாக்கிச் சூடு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் 70,000 பேர் அகதிகளாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு பேசுகிறதுக்கு எங்கேருந்து நாக்கு வருது? குறைஞ்சபட்ச நேர்மை இருந்தால் இதை யாராவது பேசுவாரா? எவ்வளோ பேர்? 200 கிராமங்கள் அழிஞ்சு போச்சு, 5000 வீடுகள் அழிஞ்சு போச்சு, 387 வழிபாட்டு தலங்கள் இப்போதும் இல்லை, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியல. உங்களுக்கு பேசுகிறதுக்கு எங்கே முகத்தை வச்சுப்பீங்க? 1000க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டது எந்த ஊரில்? 97 இஸ்லாமிய பெண்களும் சிறுமிகளுமாக நரோடா பாட்டியாலில் உயிரோடு எரிச்சு கொண்டு போட்டது யார் காலத்தில்? உங்கள் காலத்தில். நீங்கள் பேசுகிறதுக்கு எந்த விதமான யோக்கியதாம்சமும் கிடையாது. ஆக்சுவலாக நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் முதலமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்தபோது தானே இது நடந்தது. எனவே நீங்கள் நடந்தால் அது நீங்கள் வெற்றி பெற்றால் தேசத்துக்கு கேடு. நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் வன்முறையை உருவாக்குவீர்கள். நீங்கள் வெற்றி பெற்றால் சொத்துக்களை அளிப்பீர்கள். நீங்கள் வெற்றி பெற்றால் மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்பதுதான் அனுபவம். அதை வேற மாதிரி ஏன் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? அந்த நாடாளுமன்ற விவாதம் பொழுதே பிரதமர் மோடி 400 சீட்டுகளை பெறுவோம், காங்கிரஸ் எதிர்கட்சின்ற இடத்துல கூட இல்லாமல் விசிட்டர்ஸ் பகுதியிலிருந்து தான் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரெலாம் அணுகுவாங்கன்னு சொல்லி ஆரம்பித்தார். அது பிறகு 370 300 அப்படின்ற நம்பரில் வந்தது. ஆனால் இப்போது இந்த பேச்சையொட்டி விமர்சனம் வச்சிருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாரும் முதல் கட்ட வாக்குப்பதிவிலே பெரிய அளவில் தோல்வியை தழுவி இருக்குது பாஜக. அந்த தோல்வி பயத்தில் தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்க. அப்போ பாஜக முதல் கட்ட வாக்குப்பதிவிலே தோல்வியை தழுவிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல ஜெயிப்பாங்க? எத்தனை இடத்துல 2வது இடத்துல வருவாங்க? அவர் மாநில தலைவர் அண்ணாமலை 25% வாங்கிடுவோம்னு சொல்கிறாரு. 25% வாங்கணும்னு சொல்ல, அவர் தொகுதியில் 60%, போலான ஓட்டுகளில் 60% நான் வாங்குவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? போலான ஓட்டில் 60% வாங்குவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் 60% வாங்கிட்டா தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் மூடிட்டே போயிடலாம். வாங்கிடுவார் அவர் 2வது இடத்துக்கே ததிகினத்தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி வாய்க்கு வந்ததை அடித்து விடுறது இருக்கு இல்லையா, அவங்களுடைய இயல்பான தன்மை ஆக்சுவலாக. எனவே தமிழ்நாட்டில் அவங்க அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. வேறு எந்த இடத்துலையும் அப்படி இல்லை. சில இடங்களில் பாய்காட் நடந்திருக்கு. நாகாலாந்து மாதிரியான இடங்களில் பாய்காட் நடந்திருக்கு. 11 மாவட்டங்களில் ஒரு வாக்கு கூட பதிவாகலை. இதுக்கெல்லாம் பேர் என்னது? இதெல்லாம். ஆனால் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுங்க, வெறும் தேர்தலுக்காக மட்டும் இவங்க பண்ண மாட்டாங்க. தேர்தலுக்குள்ள ஜெயிக்கிறதுக்காக இவங்க இந்தியா என்ன ஆனாலும் சரி, எரிஞ்சாலும் சரி, அழிஞ்சாலும் சரி, இந்தியர்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதைத்தான் நீங்கள் குஜராத்தில் பார்த்தோம், அதைத்தான் மணிப்பூரில் பார்க்குறோம், அதெல்லாம் நூறில் பார்த்தோம்.
நீங்கள் ஒரு போராட்டம், விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்கன்னா பின்னால் இருந்து அது என்ன ஜிபே ஏற்றி கொள்கிற அமைச்சருடைய பையனை பார்த்தோம். இதையெல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உறுதியாக தோற்பார்கள் என்பது முடிவாயிடுச்சு. அதனால தான் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். அப்புறம் காட்மாண்டுக்கு போனார். காட்மாண்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் எங்கேயுமே வந்து அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போகலை. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்ப திரும்ப வர்றேன்னு சொன்ன அமித்ஷா வந்து இன்னும் ஏதோ ஃப்ளாப் ஷோ நடத்துனாங்களே, ரோட் ஷோங்கிற பேரில் ஃப்ளாப் ஷோ நடத்துகிறாங்க. அந்த ஃப்ளாப் ஷோ எல்லாத்தையும் அவர் ரத்து பண்ணிட்டு வேற இருந்தார். இதுதான் அவங்களுடைய நிலைமை. இது வட மாநிலங்களிலும் வரும். எனவே அதற்கு முன்பாக அவங்களுக்கு வந்து எதையாவது ஒன்று அவங்க வந்து முன் வைப்பாங்க. ஒரு பொய்யை முன் வைப்பாங்க, சில முழக்கத்தை முன் வைப்பாங்க. இப்போ முதல் தேர்தலில் என்ன சொன்னாங்க, 56 இன்ச்சு இவர் வந்தால் எல்லாம் செட்டில் ஆகிடும். அடுத்த தேர்தலில் இந்த 56 இன்ச்சுங்கிறது செட்டில் ஆகலைன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது தாக்குதல் நடந்தால் நான் பாதுகாவலராக இருப்பேன் அப்படின்னு சவுக்கிதார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, மோடிகா பரிவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் என்பதும், போன தேர்தல் என்பது புல்வாமா சம்பந்தமாக சத்யபால் மாலிக் என்ன சொன்னாருங்கிறது நமக்கு தெரியும். எனவே அவர்களுக்கு தேசத்தை பற்றி, தேசத்தில் இருக்க மக்களை பற்றி, அவர்களுடைய நலன்களை பற்றி அது எல்லாம் கவலையே இல்லை. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மருமகளை தாலி அறுத்து பார்க்கணுன்னு நினைக்கிறதுக்கு அதுதான் நோக்கம். ஆனால் தாலி அறுக்கணும்னா என்ன செய்யணும், மகன் சத்தாதான் தாலி அறுக்கணும். ஸோ மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி அறுக்கணும். இந்தியாவே அழிஞ்சாலும் பரவாயில்ல, தங்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக மோடியும் அமித்ஷா கூட்டமும் என்ன செய்யும் என்பதற்கான ஒரு உதாரணம், சமீபத்திய உதாரணம் இதுவே தவிர அவங்க ரெகுலராக இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மணிப்பூர் பற்றி நம்ம பேசுனதுனால, இந்த முதற்கட்ட தேர்தலில் பல இடங்களில் வாக்குச்சாவடியில் துப்பாக்கி சூடு சம்பவங்கள், சூறையாடினது, சில இடங்களில் வந்து வாக்குச்சாவடியை கைப்பற்றியிருக்கிறாங்கன்னு அங்கே இருக்கிற பெண்கள் பத்திரிகையில் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இதில் குறிப்பாக மணிப்பூர் கலவரங்கள் குறித்து பல்வேறு கட்டுரைகள் எழுதின கிரீஷ்மா குப்தார் வந்து இந்த அரம்பாய் தெங்கோல்ங்கிற அமைப்புக்கு ஆயுதம் வழங்கியிருக்கிறாங்க. அது வந்து ஸ்டேட் ஆர்மரியிலேருந்து எடுக்கப்பட்டிருக்குது. இதற்கு பாஜக பெருமளவில் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. இந்த செய்திகள்லாம் நம்ம எப்படி எடுக்கும்? அவங்க கட்டுரை எழுதுனதுனால இல்லை, இவங்களுடைய இயல்பிலிருந்து கட்டுரை, புலனாய்வு எதுவும் தேவையில்லை. இவங்களுடைய இயல்பிலிருந்தே இதை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை கூட சங் பரிவார், பாஜக, பிஜேபி, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், ஆர்எஸ்எஸ் சொல்லுகிறது என்றால், ஆர்எஸ்எஸ் என்கிற விரியம் பாம்பின் குட்டிகள் ஒவ்வொன்றும் அது பொய் மட்டும்தான் சொல்லும். நான் தான் சொல்கிறேன், இப்போ நரேந்திர மோடி சொல்லட்டும் எங்கேயாவது, பெண்களுடைய தாலியை அறுத்து, இந்து பெண்களின் தாலியை அறுத்து இஸ்லாமியர்களிடம் கொடுப்போம் என்று காங்கிரஸோ மன்மோகன் சிங்கோ எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இவ்வளவு கேவலமாக ஒரு மனுஷன் பேச முடியுமா? ஸோ இதுதான் இவர் தான் தலைவர். யார்? அண்ணாமலை மாதிரியான ஆளுகளுக்கான தலைவர் வந்து யாருன்னா மோடி. ஸோ மோடிக்கான சிஷியன் யார் இருப்பாங்க? அண்ணாமலை மாதிரியான ஆட்களாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க ஒன்றுக்கு ஒன்று இது ஒரு காம்பேட்டிபிள் அப்படி தான் இருப்பாங்க. எனவே அவங்க பேசுகிறது எதுவும் உண்மையாக, அதாவது ஒரு கட்டுரை எழுதிட்டாங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க, போய் 70,000 பேர் அகதிகள் முகாமில் இருக்கிறது உண்மை தானே, அதில் 10,000 பேர் மிசோரமில் இருக்கிறது உண்மை தானே, 60,000 பேர் உள்ளூரில் ஊருக்கு போக முடியல தானே, ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே வீடு இல்லை தானே, இம்ஃபாலில் கடைசியாக இருந்த 5 குக்கி இன குடும்பங்களும் அங்கேருந்து வெளியேற்றப்பட்டு விட்டது தானே. இவ்வளவு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், அந்த மாநில தலைநகரங்களில் ஒரு குடும்பம் கூட இல்லை என்பது மோடி அமித்ஷா ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தனி மனிதனுக்கும் சுதந்திரமோ பாதுகாப்போ இருக்காது என்பதுதான். எனவே மிகப்பெரிய பயங்கரவாத கருத்துக்களையும் நடவடிக்கைகளையும் கொண்டவர்களாக இவர்கள் தான் இருக்கிறார்கள். இவர்கள் தான் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு. ஒரு பக்கத்து இந்த மாதிரியான தேர்தல் பரப்புரை, இன்னொரு பக்கம் வந்து இசிஐ இதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது, இதுக்கு வந்து மௌனமாகவே இருக்குது அப்படிங்கிற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு. இப்போது இசிஐ இந்த மாதிரியான பரப்புரை மீது அவங்க எடுக்கிற இந்த ஸ்டாண்டு, அதை குறித்து உங்கள் பார்வை? இசிஐ எப்படி எடுக்கும்? அது வந்து நரேந்திர மோடி அமித்ஷாவினுடைய மடியில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டி போல அவர்கள் சொல்லுவதற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் போன தேர்தலில் அமித்ஷா நரேந்திர மோடி மீது 6 குற்றச்சாட்டுகள், தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக 6 குற்றச்சாட்டுகள் வந்தது. 2 கமிஷனர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அது ஒன்றும் எதுவுமே தப்பு இல்லைன்னாங்க. அசோக் லவாசா என்ன சொன்னார், அது தப்பு அப்படின்னு சொன்னார். அவர் நீடிக்க முடிஞ்சதா?
அது கொஞ்ச நாள் அவர் இருந்திருந்தார்னா அவர் தான் வந்து தலைமை தேர்தல் கமிஷனராக வந்திருப்பார், ஆணையராக இருந்திருப்பார். அவரை ஃபோர்ஸ் பண்ணி வெளியே அனுப்புனாங்க. வெளியே அனுப்பிட்டு அவங்க ஒய்ஃபு வேலை பார்க்குற கம்பெனிக்கு ஐடி ரெய்டு போச்சு, அவங்க தங்கச்சி வேலை பார்க்குற கம்பெனிக்கு ஐடி ரெய்டு போச்சு, உங்கள் பையன் வேலை பார்க்குற கம்பெனிக்கு ஐடி ரெய்டு போச்சு, உங்கள் பொண்ணு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் லடாக்ல இருந்து தூக்கி கடாசினாங்க. அவங்க அது ஒரு நார்மல் ரொட்டீன் டிரான்ஸ்ஃபர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுடைய ஏவல் நாய்கள் மட்டுமே அங்கே இருப்பதாக இங்கே வச்சுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், எந்த நாட்டிலங்க ஒரு சுதந்திரம் அடைந்ததுலேருந்து நீங்கள் வந்து தேர்தல் கமிஷனர்களை நியமிப்பதற்கான ஆரம்பத்தில் ஒருத்தர் இருந்தார், அப்புறம் 3 பேர் ஆக்குனாங்க, அப்புறம் 3 பேரை நியமிக்கிறது யாருங்கிற கேள்வி வந்தது. கவர்மெண்ட் மட்டுமே நியமிக்க வேண்டாம், எதிர்க்கட்சி தலைவரும் இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவரும் இருந்தால் மட்டும் போதாது, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கலாம். என்னத்துக்கு நீங்கள் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்துகிட்டு அந்த இடத்துல மோடி விரும்புகிற ஒரு அமைச்சர்னு போட்டிங்க, அந்த இடத்துல அமித்ஷா. எனவே மோடியும் அமித்ஷாவும் வைத்த வேலையாட்களாகத்தான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே அது பெருசாலாம் ஒன்றும் குறைக்க கூட செய்யாது, கடிக்கிறத விடுங்க, அது குறைக்க கூட செய்யாது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் என்ன மாதிரியான தேர்தல் பரப்புரைகள் வர இருக்கிறது, ஈஸியாக இதற்கு நடவடிக்கை எடுக்குமா, இதை எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரியாக டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. இவ்வளவு நேரம் பல்வேறு தகவல்களும் தரவுகளோடும் எங்கள் நேயர்களுக்காக நேரம் ஒதுக்கி தகவலை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி.